உறவுகள் அனைவருக்கும் அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. மனைவிக்கு களங்கம் செய்து மாட்டிய கணவன் வெற்றிக்கு துளசி கிடைப்பாரா? ஜீ தமிழ் சீரியலில் இன்று அண்ணா சீரியலில் ரத்னாவுக்கு களங்கம் செய்த கணவன் வெங்கடேஷ் மாட்டிய நிலையில் கெட்டிமேளம் சீரியலில் வெற்றிக்கு துளசி கிடைப்பாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தமிழ் சின்னத்திரையில் ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் தினமும் இரவு 8:30 மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் அண்ணா. இந்த சீரியலின் நேற்றைய எபிசோடில் பரணி கனி சொன்ன விஷயத்தை கேட்டு கோபமாக கோவிலுக்கு கிளம்பி வந்த நிலையில் இன்று நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். அதாவது சௌந்தரபாண்டி ஏற்கனவே கோவிந்தனை வைத்து ஏதோ திட்டத்தை தீட்டி வைத்திருக்க இங்கு வந்த பரணி திடீரென சாமி வந்தது போல் ஆடுகிறாள். கோவிந்தனை பார்த்து நீ இன்னைக்கு குடிக்க காசு தரலன்னு உன் பொண்டாட்டி காதை அறுத்துட்டு தானே வந்த என்று சொல்ல, கோவிந்தன் என் வீட்டில் நடந்ததை அப்படியே சொல்கிறியேமா என்று காலில் விழுந்து சரணடைகிறான். இதனைத் தொடர்ந்து பரணி சௌந்தரபாண்டியை பார்த்து நீ நிறைய பாவம் பண்ணி இருக்க, உனக்கான அழிவு காலம் தொடங்கிருச்சு, நடக்க போகிற தர்மகத்தா தேர்தலில் உன்னை தோற்கடித்து எனக்கு தேவையானதை நானே உன்கிட்ட இருந்து எடுத்துக்குவேன் என்று சொல்ல சௌந்தரபாண்டி மிரண்டு போய் நிற்கிறார். இதனையடுத்து வீட்டுக்கு வந்த சண்முகம் குடும்பத்தினர் பரணிக்கு சாமி வந்தது பற்றி பேச, பரணி இன்னைக்கு சொன்னதெல்லாம் அப்படியே நடக்கணும், அப்பாவை தர்மகத்தா தேர்தலில் ஜெயிக்கவிடக் கூடாது என்று சொல்கிறாள். மறுபக்கம் சௌந்தரபாண்டி சண்முகத்தை ஊரை விட்டே துரத்த முடிவெடுக்கிறார். கந்துவட்டிக்காரனிடம் பணத்தை கொடுத்து வாங்கிய சண்முகம் வீட்டு பத்திரத்தை எடுத்துக்கொண்டு சண்முகம் வீட்டுக்கு வர அவரை பார்த்து எல்லோரும் ஷாக்காகின்றனர். இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். பாண்டியம்மாவை பயத்துடன் ஓடவிட்ட பரணி சந்தோஷத்தில் குடும்பம். அண்ணா சீரியல் அண்ணா இந்த சீரியலின் நேற்றைய எபிசோடில் சண்முகம் தூக்கத்தில் இருந்து எழுந்து பாண்டியம்மா வந்த பிறகுதான் இவ்வளவு பிரச்சினை, முதலில் அவளை அந்த வீட்டில் இருந்து துரத்தணும் என்று சொல்லிய நிலையில் இன்று நடக்கப் போவதை பார்க்கலாம். அதாவது சௌந்தரபாண்டி சும்மாவே உன் பொண்டாட்டி உன்னை மதிக்க மாட்டா, இப்போ அவ அண்ணன் கூட வேற சேர்ந்துட்டா, அவகிட்ட கொஞ்சம் உஷாராயிரு, அவளை உன் கைக்குள்ளே வச்சிக்க பாரு என்று சொல்கிறார். அடுத்ததாக ஸ்டேஷனில் யாரோ ஒருவர் ஃப்ரீயாக புடவைகளை எடுத்து வந்து கொடுக்க, அதில் ஒரு புடவையுடன் வீட்டுக்கு வர முத்துப்பாண்டி இசக்கியிடம் கொடுத்து அவள் மீது அன்பாக இருப்பது போல் டிராமா போட அவள் அது பிரியா வந்த புடவை என்பதை கண்டுபிடித்து பதிலடி கொடுக்கிறாள். பிறகு வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் பாண்டியம்மா சாப்பிட எதுவும் இல்லாமல் பசியில் தவிக்க பாக்கியமும் இசக்கியும் அவளது கைகளை பிடித்து சொல்ல, பரணி ஒரு ஊசியை போட்டு உனக்கு போட்டது விஷ ஊசி, இன்னும் ஒரு மணி நேரத்தில் மாத்து ஊசி போடணும், இல்லைன்னா உன் கைகாலெல்லாம் இழுத்து ரத்தம் சுண்டி செத்து போயிடுவை என்று சொல்ல பாண்டியம்மா பதறுகிறாள். போட்ட மாத்து ஊசியை போடு என்று கெஞ்ச, உனக்கு 10 நிமிஷம் டைம் தாரேன், அதுக்குள்ள உன் துணிமணி எல்லாத்தையும் மூட்டையை கட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு ஓட்டி போய்விடு, உனக்கு மாத்து ஊசி போடுறேன் என்று சொல்கிறாள். பரணி பாண்டியம்மா முடியாது என்று சொல்லி சௌந்தரபாண்டியை கூப்பிட, பரணி இன்னும் பயங்காட்ட பாண்டியம்மா மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு ஊருக்கு கிளம்பி வெளியே வர ஆடியோ ரெடியாக இருக்கிறது. இப்போது ஊசியை போடும்படி என்று கேட்க, பரணி நீ ஊருக்கு போகிற வரைக்கும் போட முடியாது என்று சொல்கிறாள். பஸ்ஸில் வைத்து எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, அதை நான் பார்க்கணும், அதனால் தான் ஊருக்குள் கிளம்பிட்டேன், இனிமேல் எனக்கு போன் பண்ணாதே என்று சொல்ல வைத்து வீடியோ எடுத்துக் கொள்கின்றனர். பாண்டியம்மாவை ஊருக்கு அனுப்பி வைத்த பிறகு வீட்டுக்கு வந்து இவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கின்றனர். இப்படியான நிலையில் இன்றைய அண்ணா சீரியல் எபிசோட் நிறைவடைகிறது. இவ்வாறாக அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.